السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையின உன்னதமான ரமலான் மாதத்தினுடைய 27வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு முழுமையான முறையில் குர்ஆனை நாம் கேட்டு தொழுகையில நின்று அனுபவிக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை பெற்ற நிலையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானில் நாம் எதிர்பார்த்த அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகள், மகிழ்ச்சிகள், பாக்கியங்கள் அனைத்தையும் சந்தோஷங்களாக நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. உன்னதமான இந்த ரமலான் மாதத்தில் கூட்டினால் அல்லாஹ் நம்முடைய மனதிலே நாம் மறைத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகள், தேவைகள், ஹலாலான தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவதோடு ஆரோக்கியமான சந்தோஷமான நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததியினர்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவரும் புரிவானாக. அன்பானவர்களே, உண்மையில் லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ஒற்றைப்படையான இரவுகளில் ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது என்று இருந்தாலும் குர்ஆனை 4 நபர்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முதலாவதாக பெயர் சொல்லப்பட்ட உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கருத்தின்படி இன்ன லைலத்துல் கத்ரி 27 அது 27வது இரவு என்பதாக நம்மால் பார்க்க முடியும். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வந்து மாணவர் கேட்பார், நீங்க லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 27 என்பதாக பிக்சடாக சொல்கிறீர்கள். இன்ன அகாக்க இப்னு மஸ்ஊத், உங்களுடைய சகோதரர் இப்னு மஸ்ஊத் இருக்கிறார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல 4 நபர்களிடமிருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக. அந்த வரிசையில இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார். அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்போது சொல்கிறார்கள், மை யகீம் அல் ஹுலூல், யார் ஒற்றைப்படையான இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ ஃபகத் யுஸிபுஹு லைலத்துல் கத்ர், அவருக்கு லைலத்துல் கத்ர் கிடைத்து விட்டது என்பதாக பொதுவாக சொல்கிறார்கள். ஒற்றைப்படையான இரவுகளிலே இருக்கிறது என்பதாக தான் சொல்கிறார்களே தவிர 27 என்பதாக பிக்சடாக சொல்லலையே. ஆனா நீங்க 27 என்பதாக குறிப்பிட்டு சொல்கிறீர்களே, காரணம் என்ன என்று கேட்கிறார். அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதில் சொன்னார்கள், அம்மா இன்னஹு கத் அலிம அன்னஹா ஃபீ ரமலான், என்னுடைய சகோதரர் இப்னு மஸ்ஊத் இருக்கிறாரே, அவருக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ரமலான் மாதத்திலே இருக்கிறது என்பதும் தெரியும். வ அன்னஹா ஃபீ அஷரில் அவாகிர், அது ரமலானுடைய கடைசி 10 தான் ஒளிந்திருக்கிறது என்பதும் தெரியும். வஅன்னஹா லைலத்துன் 27, அது 27 என்பதும் தெரியும். அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் முஃமினான மனிதர்கள் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற வேண்டும் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விரும்பினாங்களோ அது மாதிரி அவர்கள் விரும்புகிறார். அப்படித்தானே தவிர நானும் பொதுவா மக்கள்கிட்ட சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்னா, அது ஒற்றைப்படையான இரவுகள்ல ஒளிஞ்சிருக்குது என்பதாக தான் சொல்லுவேனே தவிர
தனிப்பட்ட ஆய்வின் அடிப்படையில நான் இந்த செய்தியை உங்களிடத்திலே சொல்கிறேன் என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம பார்க்கிறோம். பொதுவாக ஒற்றைப்படையான இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவதுதான் சுன்னத். அதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்றாலும் நாம் அதிக கவனத்தை செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு அற்புதமான செய்தியாக நாம் இதை பெற்றுக் கொள்கிறோம். அந்த ஆதரவோடு நாம் நிச்சயமாக நாம் அமல்களை மேற்கொள்ளும் பொழுது இன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ரல் முஹ்சினீன், நன்மையை நாடி இபாதத்தை செய்யக்கூடியவர்களுடைய அல்லாஹ் தஆலா அவருடைய நன்மைகளில் எந்த ஒரு குறைபாட்டையும் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறார். அன்பானவர்களே, முதலாவது லைலத்துல் கத்ர் என்றால் என்ன, அதனுடைய பெயர் அப்படின்றத விளங்கும். லைலத்துல் கத்ர் என்றால் மகத்துவம் வாழ்ந்த இரவு என்பதாக பொருள் வைக்கலாம். இன்னொரு பேருக்கு நெருக்கடியான இரவு என்று பொருள் லைலத்துல் கத்ர் என்று. ஏன்னா அந்த கதிருக்கு, கதிர் என்ற வேடுக்கு 2 விதமான அர்த்தம். ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அல்மர், கண்ணியம் என்று, மகத்துவம் என்று. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இதை லைலத்துல் கத்ர் மகத்துவமான இறைவு என்பதாக நமக்கு அடையாளப்படுத்துகிறார். கத்ருன் நிஅமத்தி பஅத ஸவால், அரபியில ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஒரு நிஅமத்தினுடைய மகத்துவம் அது நம்மை விட்டு சென்றதற்கு பிறகு தெரியும் என்று சொல்வார். கண் பார்வையினுடைய நிஅமத், அதனுடைய மகத்துவம் கண் பார்வை இழந்ததற்கு பிறகு தெரியும். வாலிபத்தினுடைய மகத்துவம் வாலிபம் நம்மை விட்டு சென்றதற்கு பிறகு தெரியும். ஆரோக்கியத்தினுடைய மகத்துவம் ஆரோக்கியம் நம்மை விட்டு சென்றதற்கு தெரியும். அப்ப இந்த மகத்துவம் என்கின்ற வார்த்தைக்கு கதிர் என்பதாக அந்த அரபி வார்த்தையை யூஸ் பண்ணுவதை நம்மளால பார்க்கணும். அப்ப லைலத்துல் கத்ர் என்றால் மகத்துவமான இரவு என்பதாக நம்ம. இரண்டாவது கதிர் என்பதற்கு நெருக்கடி என்பதாக ஒரு பொருள். இது அடிப்படையில وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَ. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஒரு முஃமினான ஏதேனும் ஒரு மனிதனுக்கு பொருளாதார நெருக்கடியை நாம் ஏற்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் உடனடியாக இறைவனை சபிக்க திட்டக்கூடியவனாக ஆயிடும். என்னுடைய ரப்பு என்னை ரொம்ப சோதிச்சுட்டான் என்பதாக அவன் புலம்ப ஆரம்பித்து விடுகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த நெருக்கடியை ஏற்படுத்தினான் என்று சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா கதர என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா யூஸ் பண்றான். அப்ப கதர என்பதற்கு நெருக்கடி. அப்ப இந்த லைலத்துல் கத்ர் என்றால் நெருக்கடியான இரவு என்று. என்ன நெருக்கடி? என்ன நெருக்கடி என்றால் அந்த இரவிலே எல்லா முஃமின்களும் ஒன்று கூடி நெருக்கடியோடு அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். மலாயிகா, மலக்குமார்களும் அவர்களை சூழ்ந்து இருப்பார்கள். தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இந்த நன்மையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டு கீழே இறங்கி வந்து நிற்பார்கள். எப்படி நம்ம அந்தரங்க பார்வையோடு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பக்கம் முஃமின்கள், இன்னொரு பக்கம் மலக்குமார்கள் என்பதாக இந்த பூமி முழுக்க ஒரே அற்புதமான காட்சியாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கூட்டத்தை கொண்ட அந்த இரவாக அந்த இரவு இருக்கிற காரணத்தினால இந்த இரவுக்கு லைலத்துல் கத்ர் என்பதாக பெயர் வந்தது என்பதாக நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, உண்மையில் இந்த லைலத்துல் கத்ருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. ரமலான் மாசத்துடைய சிறப்பை பத்தி அல்லாஹு தஆலா சொல்லும் போது என்ன சொல்றான்னா, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாசம் எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா? அந்த மாசத்துலதான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தை சிறப்புப்படுத்துவதற்கு குர்ஆனை வைத்து சிறப்புப்படுத்துகிறான். குர்ஆனையே நான் இதுல இறக்கி வச்சிருக்கிறேன். ரமலான் மாசம் சாதாரணமா நினைக்காதீங்க, அந்த மாசத்துல நான் குர்ஆனையே இறக்கி வச்சிருக்கிறேன் என்பதாக குர்ஆனை வைத்து ரமலான் மாசத்தை சிறப்புப்படுத்துகிறான். ஆனா இங்க பாருங்க, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்,
அல்லாஹு தாலா சொல்றான், இந்த குர்ஆன நான் எங்க இறக்குனேன் தெரியுமா? சாதாரணமான இரவுல இறக்குன்னு நினைச்சிடாதீங்க, லைலத்துல் கத்ருடைய இரவில இறக்கினேன் என்பதாக அல்லாஹு தாலா லைலத்துல் கத்ருடைய இரவை குர்ஆனை வைத்து சிறப்புப்படுத்துகிறார். அந்த இரவினுடைய மகத்துவம் என்பதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறாதீங்க. ஒமா அதுராகமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய மகத்துவம் என்றால் என்ன தெரியுமா? அது சாதாரணமான ஆளுன்னு நினைச்சிட்டியாப்பா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்படி கேட்கும் போதே அவர் பெரிய நபரு என்பதாக, எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ளப்பா, என்ன சாதாரணமா பேசிட்ட அப்படின்னு நம்ம பேசணும். அல்லாஹ் தஆலா அதே மாதிரி கேட்கிறார், ஒமா அதுராகமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? லைலத்துல் கத்ர், திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றான். லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் 3 வாட்டி சொல்றான். சொல்வதற்கான காரணம்னா, ஒரு அற்புதமான இரவை என்னுடைய அடியார்களுக்காக நான் வழங்குகிறேன் என்கின்ற அந்த இன்பத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அங்க சொல்றான், லைலத்துல் கத்ர் கைருன் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்த. ஏன் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு? முன்னால் வாழ்ந்த சமூகம் எல்லாம் அவர்களுடைய வாழ்நாட்கள் 1000 வருடங்களாக இருந்தது, 900 வருடங்களாக இருந்தது, 800 வருடங்கள் வரையிலும் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள், 500 வருடங்கள் வரையிலும் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் என்னுடைய ஹபீப் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை உம்மத்தாக இருக்கக்கூடிய நீங்கள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு போனஸ் வாழ்க்கையை தானே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. எனவே என்னுடைய அடியார்களை நீங்கள் வருத்தப்படாதீர்கள். நீங்கள் முன்னால் வாழ்ந்த சமூகத்தை ஓவர்டேக் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் கொடுக்கிறேன். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை ஒருவர் பெற்றுக்கொண்டால் 1000 இரவுகளை பெற்றுக்கொண்டதனுடைய நன்மை. எவ்வளவு ஸ்பீடா போயிட்டேன். 10 வருஷம் வாழ்ந்தாரு, 10,000 வருடத்தினுடைய 10,000 வருட அந்த மாதத்தினுடைய நன்மை அவர் பெற்றுக் கொள்கிறார். 20 வருஷம் வாழ்ந்தாரு, 20 வருஷம் லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொண்டார், 20,000. 30 வருஷம் வாழ்ந்தார், 30 வருஷத்தினுடைய லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொண்டார், 30,000. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இது சாதாரணமான விஷயம் அல்ல. அன்பானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த இரவு நம்ம சாதாரணமா விட்டுறக்கூடாது. ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்படி இல்லை என்பதாக சொல்லிட்டு போனோம்னா அதை விட நஷ்டவாதி யாருமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், மன் ஹுரிம லைலத்துல் கத்ர், யார் லைலத்துல் கத்ரை இழந்து விட்டான், லைலத்துல் கத்ரை இழந்து விட்டான், ஃபகத் ஹுரிமல் கைர குல்லஹ், எல்லா நலவுகளையும் இழந்து விட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரணமானது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த இரவு ஹயாத்தாக்கிடும். ஃபஜருக்கு அப்புறம் இல்லை, ஹத்தா ஃபஜர் வரையிலும் தான். ஃபஜர் முடிஞ்சிருச்ச பிறகு அதுக்கப்புறம் லைலத்துல் கத்ருடைய இரவு இல்லை. அதனால ஃபஜர் வரையிலும் எப்படியாவது நாம விழித்திருந்து அமல் செய்வது, ஏதாச்சும் அமல்கள்ல ஈடுபடுவதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? எத்தனையோ செய்திகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரமலான் ஃபுல்லா நம்ம கேட்டிருப்போம். இது மாதிரி ஓதணும், நின்று வணங்கணும், குர்ஆன் ஓதணும், திக்ர் செய்யணும், இப்படியெல்லாம் நிறைய விஷயத்த நாம தெரிஞ்சிருப்போம். இந்த லைலத்துல் கத்ர் சொல்லக்கூடிய பாடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியும் இருக்கு. என்ன செய்தி தெரியுமா? நாம வாழக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய மனநிலையை மட்டுமே பிரதானமாக நினைத்து நான் செயல்படுவேன் என்ற மனநிலையில நம்முடைய வாழ்க்கையிலே அமைத்துக் கொள்ளக்கூடாது. நான் சொல்றதுதான் கரெக்ட், என்னுடைய மனசு என்ன தோணுதோ அதைதான் நான் செய்வேன். அடுத்தவர்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ள மாட்டேன், அடுத்தவர்களுடைய மனதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற மனநிலையில இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து என்பதை இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நமக்கு சொல்லுது. காரணம் என்ன? இந்த மனநிலை என்ன ஆகும்னா சமுதாயத்துல பிளவுகளை ஏற்படும், ஒற்றுமையை சீர்குலைக்கும். ஒற்றுமை சீர்குலைத்து விட்டால் அல்லாஹ்வினுடைய உதவி அங்கு காணாமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியுஹ்பிரனா பிலைலத்தில் கத்ர்.
லைலத்துல் கத்ருடைய இரவை நமக்கு அறிவிப்பு செய்வதற்காக வெளியிலே வருகிறார். இதுதான்ப்பா நமக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதாக சொல்லுவதற்காக வருகிறார்கள். வருகிற பொழுது 2 முஃமினான சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார். 2 முஃமினான மனிதர்கள் மனஸ்தாபத்தோடு மாத்தி மாத்தி பேசுகிறார். இதை பார்த்தவுடன் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த நாள் என்பது மறக்கடிக்கிறது. ஏன் மறக்கடிக்கப்பட்டுச்சு? லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய உதவி, அல்லாஹ்வினுடைய கிஃப்ட். அது நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளிடத்துல ஈமானுடைய பண்பு இருக்க வேண்டும். ஈமானுக்கு மாற்றமான பண்பு இருக்கிற பொழுது அல்லாஹ்வின் சண்டை, சச்சரவு, குரோதம், மனஸ்தாபம் இது இருந்துச்சுன்னா அல்லாஹ்வினுடைய உதவி அங்கே கிடைக்காது. எனவே அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நம்மை விட்டு மறைக்கிறது. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அது ஒரு செய்தி. அன்பானவர்களை இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம், லைலத்துல் கத்ருடைய இரவுல நாம கண்டிப்பாக மனஸ்தாபங்களை விட்டு நாம் அப்பாற்பட்டவர்களாக ஆகும். காரணம் என்ன? காரணம் என்னன்னா, ஒரு முஃமினான மனிதனுடைய உள்ளத்தை நாம் காயப்படுத்தி விட்டோம். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடத்தை ஏதோ ஒரு விதத்துல காயப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அது காபாவை இடிப்பதற்கு சமம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸினுடைய விஷயத்தை பார்க்க முடியும். காபாவை இடிக்கிறதுக்கு சமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், யதூஃபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் காபா, காபாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காபாவை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம். அவர்கள் சொல்கிறார்கள், யா காபா, காபாவே, மா அத்தியபக்கி வமா அத்தியப ரீஹக்கி, காபாவே நீ எவ்வளவு பரிசுத்தம் வாய்ந்ததாக இருக்கிறாய், எவ்வளவு உன்னுடைய நறுமணம், உன்னுடைய வாசனை எவ்வளவு அற்புதமான முறையிலே இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார், இன்னல்லாஹ ஜஅலகி ஹராமன், அல்லாஹு தஆலா உன்னை மிக மிக பிரம்மாண்டமான கண்ணியமான நிலையிலே வைத்திருக்கிறானே சொல்றான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றதுதான் விஷயம். வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசத்திலே இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், இன்னல் முஃமின அஅஸமு மின்கி ஹுர்மத்தன் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஒரு முஃமின், ஒரு சாதாரணமான ஒரு முஃமினுடைய உள்ளம் என்பது உன்னை விட மிக கண்ணியம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்னல்லாஹ ஜஅலகி ஹராமன், உன்னை அல்லாஹ் தஆலா எப்படி மகத்துவம் வாய்ந்ததாக ஆக்கினானோ அது போன்று ஒரு முஃமினுடைய உள்ளமும் கண்ணியமானது, அவனுடைய உணர்வும் கண்ணியமானது, அவனுடைய பொருளும் கண்ணியமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ சாதாரணமா நம்ம இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிருச்சு. அடுத்தவனை கேலி செய்யறது, கிண்டல் செய்யறது, அவனை கலாய்க்கிறது என்பதாக தமிழ் இந்திய சென்னையினுடைய பாஷை கலாய்க்குதல். ஒரு சும்மா லைட்டா போய் கலாய்ச்சிட்டு வந்துருவோமா, அவரை சும்மா லைட்டா ஒரு ட்ரோல் பண்ணிட்டு வந்துருவோமா என்பதாக அல்லாஹு அக்பர் காபாவை இடிப்பதற்கு சமம். என்பவர்கள் விளங்க வேண்டும். லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்த சொல்றான், யார் சாராயம் அருந்துகிறானோ, மது பழக்கங்களை, போதை பழக்கங்களில் ஈடுபடுகிறானோ, அவன் எவ்வளவு அழுவாலும் சரி லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் அவனுக்கு கிடைக்காது. இரண்டாவது, ஆற்றலில் வாலிதைன், தன்னுடைய பெற்றோர்களை நோவிலப்படுத்துகிறான், கடுமையான வார்த்தையில பேசுறான், அடிக்கிறான், காயப்படுத்துறான். இவன் எவ்வளவு கெஞ்சினாலும் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது. மூன்றாவது, காத்திருள் ரஹம், உறவுகளை துண்டிக்கக்கூடியவன். உறவுகள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவன் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை கொடுக்கிறார். மூணாவது சொன்னார்கள் ஷாஹித். யார் யார் ரசூலுல்லாஹ்? மனஸ்தாபத்தோடு முஃமின்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, அந்த கருத்து வேறுபாட்டு நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், நீ அவர்கிட்ட இது பண்ணாத என்கின்ற அந்த மனஸ்தாபத்தோடு எவன் இருக்கிறானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்து செய்யணும் என்பது அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அன்பானவர்களே, ரமலான் மாதத்துல சாதாரணமான முறையில நம்ம அமல்லாம் செய்கிறோம். சாதாரணமான அமலா யோசிச்சு பாருங்க. ஒரு இரவு நிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பகல்ல பசித்திருப்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு நாம செய்யக்கூடிய அமல் செய்தான் அவது அடுத்தவனை பத்தி தப்பா பேசி ஏதாச்சும் புறம் பேச வச்சு நம்முடைய அத்தனை சேகரித்து வைத்த எல்லா நன்மையையும் நாசமாக ஆக்கி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல் முஃப்லிஸ், ஏழை யார் தெரியுமா என்று கேட்கிறார். மல் முஃப்லிஸ், பரதேசி யார் தெரியுமா என்று கேட்கிறார். நம்மள்கிட்ட கேட்ட நாம என்ன சொல்லுவோம்? யாருக்கு காசு பணம் இல்லையா அவன் தான் ஏழைன்னு சொல்லுவோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, அல் முஃப்லிஸு ஃபீனா மல்லா திர்ஹம் லஹு வலா மதா, யாருக்கு பொண்ணும் பொருளும் இல்லையோ அவன் தான் ஏழை என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, அல் முஃப்லிஸு மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்துல ரொம்ப பெரிய ஏழை யார் என்று சொன்னால், மையத்தி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின் வ கியாமின், மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒரு மனிதன் வருவான். அவர் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா? பரலான இபாதத்துகளிலிருந்து நபிலான இபாதத்துகள் வரையிலும் எல்லாவற்றையும் செய்தார். தஹஜ்ஜத் தொழுதார், லுஹா தொழுதார், இஸ்ராக் தொழுதார், என்னென்ன இபாதத்துகள் இருக்கிறதோ எல்லா தொழுகையும் நிறைவேற்றினார். முன்பின் சுன்னத்துகளை நிறைவேற்றினார். ஜகாத்து கொடுத்தார், சதக்கா கொடுத்தார், நோன்பு வைத்தார், ரமலான் நோன்பு வைத்தார், மற்ற ஐயாவில் தீர்ந்து நோன்பு வைத்தார், மாதம் மாதம் வாரம் வாரம் என்னென்ன சுண்ணத்தான நோன்புகள் இருக்கிறதோ எல்லா நோன்பையும் கொடுத்தார். எல்லா விஷயத்தையும் செய்திருந்தார். இபாதத்தை பொறுத்தவரையிலும் பிரபட், அற்புதமான மனிதன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். ரொம்ப மார்க்கத்தை தீன்தாரிகளாக இருக்கிறோம், தீனை எடுத்து சொல்கிறோம், ஹாஜியாராக இருக்கிறோம். ஆனா நம்மள்கிட்ட கூட இந்த சருகுதல் இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சொல்றாங்க, எல்லா இபாதத்தையும் செய்த இவர் வருவார், அது கதஃபஹாதா, அடுத்த நபரை அவர் அவதூறு பேசியிருப்பார், அடுத்த நபரை பற்றி புறம் பேசியிருப்பார். அடுத்தவனுடைய ரத்தத்தை ஊட்டி இருப்பார். அக்கல மாலஹாதா, அநியாயமாக அடுத்தவனுடைய பொருளை ஏமாற்றி சாப்பிட்டு இருப்பார். இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செய்வான்? பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்களையும் முன்னால் நிறுத்த வைப்பான். இப்ப இவர் நிக்கிறார், இப்ப என்ன, எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய வணக்கசாலி. இவருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதிக்கப்பட்டவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவான். இவர்களுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து சஹீஹான ஹதீஸ், முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். அன்பானவர்களே, குறிப்பாக தாய்மார்களே நன்கு விளங்க வேண்டும். எடுத்து கொடுக்கிறான். இவரின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்ததோ அவைகளை எல்லாம் நிவர்த்தியாக்குவதற்கு முன்பதாகவே இவருடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து விட்டது, காலியாயிருச்சு, ஜீரோ பேலன்ஸா மாறிடுச்சு என்று சொன்னால், இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அல்லாஹ் இவன் என்னுடைய பொருளை அடித்து விட்டான், என்னை கடுமையான மன நோகடித்தான், ரொம்ப என்னை பத்தி புறம் பேசினான் என்பதாக நிற்கிறாங்களே, அந்த மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா எடுப்பான். பாதிக்கப்பட்டவருடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா எடுத்து, நன்மைகளை சுமந்து வந்தாரே ஹாஜியா, நன்மைகளை தூக்கி வந்தாரே தீன்தாரி, அவருடைய தலையிலே அல்லாஹ் தஆலா போடுவான். பின்பு அந்த பாவ மூட்டைகளோடு இவரை நரகத்திலே தூக்கி எறியப்படும். இவர்தான் என்னுடைய உம்மத்திலே மிகப்பெரிய கைசேதமானவர். இல்லையா? எவ்வளவு நன்மை கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாவத்தை எடுத்துட்டு நரகத்துக்கு போயிட்டார். இவரை விட ஏழை யாரும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நம்ம ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். எப்படி நாம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நாம விளங்கணும்.
சாதாரணமான விஷயம் அல்ல. சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க? ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான இஷ்டரா ஃபரஷன், ஒரு குதிரைய வாங்குறான். எவ்வளவுக்கு கேட்கிறாங்க? தலாத்து மியத்தில் 300 என்று அவர் சொல்றார். 300 திர்ஹம். அவங்க பாக்குறாங்க 300. குதிரைய பார்த்தா வேற லெவலா இருக்கு, அற்புதமான இதா இருக்கு. 300 சொல்றிய, 500 திர்ஹம் சொல்லுங்க. 500 அதெல்லாம் முடியாது, 500 ரூபா தான் கொடுத்தேன் என்று சொல்லுங்க. அவர் பாக்குறாரு, ஆஹா என்னடா இவரு, இது மாதிரி நம்மளுக்கு யாராச்சும் வந்திருந்தாக்கா அவ்வளவு. நாம முதல்ல இது மாதிரி 300 சொல்லி சொன்னாலேயே எல்லா இடத்துலயும் 200 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ என்ன 300? சரி சரி கொடுன்னு சொல்லி கதையை முடியுன்னு சொல்லி சட்டம் முடிச்சுட்டு வந்தது லாபம் நாம எஸ்கேப் ஆகிருக்கோம். அப்படியே இது மாதிரி அவர் இடத்துல நாம இருந்தோம்னா, ஆமாஜி நான் தான் மறந்து இது பண்ணிட்டேன், 300 தான் 500 தான் நான் மாத்தி சொல்லிட்டேன் என்பதாக அவர் பார்க்கிற என்ன இது, நம்ம 300 சொன்னோம், எல்லாமே ரேட்டு கம்மி பண்ணுவாங்க, இவர் வந்து ரேட்டு கூடி நிற்கிற. நான் 500 தான் வாங்குவேன். சரி வாங்கிக்கிறேன். வாங்குறேன். வாங்கிட்டு அந்த குதிரையை கொஞ்சம் நடக்கும். வந்தா அழகா நடக்குது, அற்புதமான நடை. அது எடுத்து வைக்கிற ஸ்டெப்பே ஒரு பேரா இருக்கு. ஜரீர் அந்த நபர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதெல்லாம் முடியாது, இது வந்து சமான மீனத்து, இது 800 திர்ஹம் அப்படின்னா. அப்படியா ஜி, சரி கொடுங்க. நம்மளா இருந்தா அடிக்கடி வாங்குது. நம்ம நிறைய பேர் இது மாதிரி யாராச்சும் வர மாட்டாங்களான்னு கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கு. யாராச்சும் வந்தாங்கன்னா இது மாதிரி சொன்னாங்கன்னா அடிக்கடி உங்களுக்காக ரேட்டு கூட கம்மி பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்பதாக சொல்லுவோம். அவரு 800 திர்ஹம் சொன்னு, சரி கொடுங்க பரவாயில்ல ஒண்ணு வாங்கிட்டேன். இப்ப ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாங்கி விட்டு அந்த குதிரையின் மீது ஏறி போனா அதனுடைய ஸ்டைலே வேற விதமா இருக்கு. இது உயர்ஜாதி குதிரை, இது ரொம்ப ரேர் பீஸ், கிடைக்கவே கிடைக்காது. இந்த ரக குதிரை உணர்ந்து கொண்டார்கள். கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. போன இந்த ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மனிதரை பார்ப்பதற்காக மனசு கேட்கல, நம்ம வந்து 1000 ரூபான்னு ரவுண்டு பண்ணிடுவோம், அது என்ன 800 ரூபா, 1000 ரூபாய் ரவுண்டு பண்ணிடுவோம் என்பதாக சொல்லிட்டு திருப்பி வரான். இவர் பார்க்கிறார், ஆஹா மேட்ரு தெரிஞ்சிருச்சு போல, கொடுத்த காசு கொடு 300 ரூபா அப்படி வாங்கிடுவாரோ என்பதாக நினைச்சு அவர் ஒளிய ஆரம்பிக்கிறார். இந்த பாருங்க, என்னதான் இருந்தாலும் பையன் முடிஞ்சிருச்சு, வியாபாரம் முடிஞ்சிருச்சு, காசு கொடுத்துட்டீங்க, நான் பொருளை கொடுத்துட்டேன், நீங்க அனுபவிச்சுட்டீங்க, நீங்க போயிட்டீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க திரும்ப வந்து காசை இது பண்ணுங்க அப்படி எனக்கு தெரியாம நான் வந்து 300 800 நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது என்பதா. நான் அதுக்காண்டி வரல, 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு வந்தேன். ஏன்னா வந்து மனசு கேட்கல, எனக்கு 1000 ரூபாய் கம்ப்ளீட் பண்ணலான்றதுக்காண்டி வந்தேன். அவர் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு, என்னன்னா அது. அப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கலாம், என்ன சோதிக்கிறதுக்காண்டி ஏதாச்சும் இது பண்றீங்களா, ஏதாச்சும் டெஸ்ட் பண்றீங்களா, என்ன காரணம்? 300 ரூபான்னு சொன்னீங்க, 300 ரூபான்னு நான் சொன்னேன், 500 ரூபான்னு சொன்னீங்க, சரி பரவாயில்ல ஜி நல்லதா போச்சு கொடுங்கன்னு. திரும்பவும் என்ன நினைச்சீங்க, 800 ரூபான்னு. அப்ப சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப வந்து 1000 ரூபான்றீங்களே, என்ன மேட்ரு, என்ன காரணம் என்று கேட்கிறார். அப்ப ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் எங்களிடத்தில் உடன்படிக்கை பைஅத் செய்திருக்கிறார்கள். என்ன பைஅத் தெரியுமா? நாங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், பிற மனிதர்களுக்கு சகோதரர்களுக்கு தான் என்ன விரும்புவோமோ அதை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா முஃமினுக்கும் நலனை நாடக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான் இந்த குதிரையை விற்றால் 1000 ரூபாய்க்கு நான் விற்பேன் என்பது எனக்கு தெளிவாக தெரிந்தது. எனவே இந்த 1000 ரூபாய் தான் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை செய்தேன் என்பதாக சொன்னார். நம்ம உலக ரீதியா பார்த்தோம்னா இவரெல்லாம் வந்து விவரம் இல்லாதவரை போன்று தெரியும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இவருடைய அந்தஸ்து மிக பிரமாண்டமான மிக உயர்வான. அவருடைய காலகட்டத்தில் ஒரு வாலிபரை இழுத்து வருகிறார்.
அது கத்தலாபான் உங்களுடைய தந்தையை சாகரித்து கொலை செய்து விட்டார். உமரதையில்லாத்தன் அவர்கள் கேட்கிறார்கள், கத்தல் தவும் என்னப்பா அப்படியே உண்மையா மேட்ரு கரெக்டா கொலை செஞ்சியா அப்படிங்கிற. ஆமாமையா மீறன், அது வேண்டும் என்று நான் கொலை செய்யல. நான் அசல்ல வெளியூர் வாசி. நான் ஒட்டகத்துல வந்துகிட்டு இருந்தேன். ஒட்டகம் ஹைட்டான மிருகம். அது ஹைட்டா இருந்த காரணத்தினால அவருடைய தந்தை, அவங்க அத்தா, அவர் தோட்டத்துக்குள்ள இருந்தாரு. அந்த தோட்டத்துக்குள்ள தலையை விட்டு, அந்த சுவருக்கு மேல தலையை விட்டு சில செடிகளை சாப்பிட்டுருச்சு. அங்க உள்ள கனிகளை சாப்பிட்டுச்சு. இப்ப உள்ள இருந்த அந்த பெரியவர் என்ன செஞ்சிருக்கணும்? துரத்து விட்டுருக்கணும். அல்லது ஒட்டகத்தின் மீது அமர்ந்து இருக்கக்கூடியவங்களை பார்த்து என்னப்பா நீங்க இதுக்காக நெய் என்பதாக கஷ்டப்பட்டுக்கணும். இது கொஞ்சம் பிபி பேஷண்ட் போல கொஞ்சம் என்ன செஞ்சாரா, பட்டுன்னு ஒரு கல்லை எடுத்து அந்த ஒட்டகத்தை கூப்பிட்டு ஒட்டகம் அடிச்ச மாத்த அது இறந்துருச்சு. ஒட்டகம் இறந்துருச்சு. ஒட்டகம் இறந்துவாங்க. வெளியூர் வாசி இப்ப எப்படி போவாரு? அந்த கோபம், தன்னுடைய ஒட்டகம் இறந்துருச்சுன்ற அந்த கோபத்துல இவரும் என்ன செய்தார்னா பதிலுக்கு அந்த கல்லை தூக்கி வீசி அவரை காயப்படுத்தணும் என்பதற்கு, ஆனா தலையில பட்டு அவர் இறந்து போய்விடுகிறார். இப்படிதான் என்னதான் இருந்தாலும் நிதானப்பா சாவடிச்ச, நிதான கொலை செஞ்ச, உனக்கு மரண தண்டனை என்பதாக சொல்லிவிடுகிறார். அப்ப அந்த வாலிபர் சொல்கிறார், யா அமீரல் முஃமினீன், நான் மரண தண்டனை ஏற்றுக்கொள்கிறேன். அம்ஹில் நீ இலா தலாதத்தி ஐயாம், 3 நாள் எனக்கு டைம் கொடுங்க, 3 நாள் அவகாசம் கொடுங்க. கதது பார்த்த அபூனா, எங்களுடைய தந்தை இறந்து விட்டார். வத்தரக்க யசுவத்தி, என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, உங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டேன். நான் தான் மூத்த பையன், நான் தான் உங்களை பார்த்துக்கணும். இப்ப அவங்களுக்கு பொருள் எல்லாம் எங்க இருக்கு, என்ன ஏது, சொத்து விவரங்கள் எதுவுமே தெரியாது. நான் போனேன்னா அங்க யாராச்சும் ஒரு பொறுப்புதாரியை நியமிச்சுட்டு என்னுடைய பிள்ளைகளைகிட்ட, என்னுடைய சகோதர சகோதரிகள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு நான் வந்து விடுகிறேன், 3 நாள் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்ப அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, எல்லாமே கரெக்டு தான்பா, ஆனா நீ யாருன்னே தெரியாது, அப்படியே போயிட்டேன்னா அப்ப நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எழுதணும், உங்களுக்கு பதிலாக யாராச்சும் பொறுப்பு ஏற்கிறார்களா என்று. யாராச்சும் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான் அவங்கள வச்சுக்கிட்டு நான் உன்னை விடுறேன். இவர் எந்திரிச்சு அந்த மக்களை எல்லாம் போன்று போடி பார்க்கிறார். ஜாமியா மஸ்ஜித் எல்லாத்தையும் பார்க்கிறான். எல்லா மக்களும் அமைதியா இருக்கிறாங்க. ஏன் அமைதியா இருக்கிறாங்க? தெரிஞ்சவரா இருந்தாரு, ஃப்ரெண்டா இருந்தாரு, அக்கம் பக்கத்துல உறவா இருந்தாருன்னா சொல்லலாம், நான் பாத்துக்கிறேன், நான் நல்லவர் தான் என்பதாக சொல்றாரு. யாருன்னே தெரியாது, தொலைபேசியில போயிட்டாக்க நம்ம தலை விடுது என்பதாக எல்லோருமே அமைதியாக இருக்கிறார். இந்த நேரத்துல அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் எழுந்திருக்கிறார். உண்மையிலேயே உலக அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவருடைய ஹிஸ்டரியை நம்ம படிச்சோம்னா உலகத்தை வெறுத்து ஒரு அற்புதமான சார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் எழுந்திருக்கிறார். நான் பொறுப்பேற்று அமீரும் கேட்கிறாங்க, அது தயாரிப்பு, அவரை நீங்கள் அறிவீர்களா? உங்களுக்கு தெரியுமா? அவர் முன்ன பின்ன பார்த்திருக்கிறீங்களா? ஒரு நேரத்துல அவர் என்ன செய்துட்டார்? ஓடிவிட்டார் என்று சொன்னால் நான் மரண தண்டனையை உங்கள் மீது விதிக்க வேண்டும் வருமே. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா என்று கேட்கிறேன். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் என்று சொன்னேன். போயிட்டேன். 3 நாள் மதீனா முழுக்க இதான் பேச்சு. இதெல்லாம் தேவையா? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு தெரியல. இன்னும் ஐடி ப்ரூஃபா கொடுத்துட்டு போக முடியும். அன்னைக்கு எதுவுமே இல்லை. என்ன போனாரு, வருவாரா, யாரு, என்ன, ஏது எதுவுமே தெரியல, போயிட்டாரு. என்ன ஆக போதும், ஏதாக போதும் என்பதால் 3வது நாள் மகரிபுடைய நேரம். அப்புறம் வரணும். மகரிபுடைய நேரம் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஏன் நம்மளா இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன், ஏதாச்சும் ப்ரோக்ராம நாம ரெடி பண்ணிடுவோம். முக்கியமான ப்ரோக்ராம் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்துடுறேன், வெளியூருக்கு போயிட்டு வந்துடுறேன்,
அதிகபட்சமாக எந்த இதுவுமே இல்லைன்னா கொஞ்சம் குளிர் ஜுரம் மாதிரி இருக்குது என்பதாக சொல்லிட்டாச்சு உள்ளக படுப்போம். நடக்குதா இல்லையா? தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறதுக்காண்டி போகும்போதே அதுதான் போகும்போதே அவர் அகராதியில டிக்ஷனரியில இல்லாத காரணங்களை எல்லாம் பீவி கிட்ட சொல்லி அனுப்பு. வெளியில செருப்பு இருக்கு, டாக்டர் செருப்பு மறந்து வெளியில வச்சிருக்கிறார். ஆனா பீவி கிட்ட சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து டிக்ஷனரியே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உயிர் போகக்கூடிய நிலை நம்முடைய தலை உருள போகுது என்பதாக நினைக்கும். யார் வந்து நிற்பா? கண்டிப்பாக வந்திருக்கும். அபூபக்கர் கிஃபார் ரலியல்லாஹு ஃபர்ஸ்ட் சஃப்ல திரும்பி பார்க்கிறாங்க. 2-3 வாட்டி திரும்பி பார்த்துட்டு வருவாருன்னு வரல. எல்லா சஹாபாக்களுக்கும் பதட்டம். ஏன்? பெரிய சஹாபி அபூபக்கர் கிஃபாரி, அவங்களுடைய தலையை வெற்றதா, அவர்களை கொலை செய்யறதா எப்படி ஏற்றுக்க முடியும்? எல்லாமே நினைக்க. ஏன்னா உமர்கள் ஆப்போசிட்ல நிற்கிறது உமர்கள் தான். உமர்கள் எல்லாம் தான் அதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். சத்தியம் என்றால் சத்தியம், அசத்தியம் என்றால் அசத்தியம் என்று இருக்கக்கூடியவர். எனவே பயம். என்ன நடக்க போதோ, எது நடக்க போதோ. மகரிபுடைய நேரம் முடிய போகுது. இந்த நேரத்திலே அந்த மனிதர், அந்த வாலிபர் புழுதி தன் மீது படிந்த வண்ணமாக ஓடோடி வருகிறார். வேகமா பார்க்கிறேன், மூச்சு இறைச்சி வேக வேகமா வராரு வெளியூர். பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஏய் வாலிபனே, நீ நினைச்சிருந்தா அப்படியே ஓடி இருக்கலாம். என்ன சுச்சுவேஷன்? என்னுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட போய் இது மாதிரி நான் இது மாதிரி அண்ணன் வந்து இது மாதிரி தெரியாம கூட செஞ்சுட்டேன், இது மாதிரி ஆகிருச்சு, இனிமே என்னை வந்து மறந்துடுங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, இதுதான் காசு, நான் பார்த்துக்குவாங்க, என்னை பத்தி வருத்தப்படாதீங்க, அண்ணனுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த சுச்சுவேஷன் இருக்கு. எவ்வளவு கஷ்டமான சுச்சுவேஷன் தெரியுமா? இப்படிப்பட்ட மனநிலையோடு வெளியூரில் இருந்து சொந்த நேரத்துக்கு வந்துட்டியப்பா, நீ அப்படியே போயிருக்கலாமே என்று கேட்கிறார். உன்னை கொண்டு வந்தது எது, எதனால வந்த என்று கேட்கிறார். அப்ப அந்த வாலிபர் சொல்கிறார், யா அமீருல் முஃமினீன், ஹஸீது அன் யகூலன் நாஸ், மக்கள் இப்படி சொல்லுவதை நான் பயந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள், இந்த உம்மத்திடம் இருந்து வாக்குறுதியை நிறைவேற்றுதலும் போய்விட்டதோ என்பதாக சொல்லிவிடக் கூடாது. அது ரஹபல் வஃபா மினன் நாஸ், முஃமினான மனிதர்களிடம் இருந்து வாக்குறுதியை நிறைவேற்றுதல் இல்லாமல் போய்விட்டது என்கின்ற அவப்பெயர் வந்துவிடுமோ என்கின்ற விஷயத்தை பயந்தேன். என் காரணத்தினால் நபியினுடைய உம்மத்திற்கு தரையேற்கும் கூட, எனவே நான் வந்துவிட்டேன் என்று சொல்லி அபூபக்கர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, யா பாதர், எதுக்காண்டிப்பா இல்லையே, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் எதற்காக பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள், என்ன காரணம், எந்த தைரியத்துல பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள் என்பதாக அப்ப அபூபக்கர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சஹாபாக்கள் கூடி இருக்கக்கூடிய சபை, அந்த சபையிலே ஒரு மனிதர் எழுந்திருத்து நிற்கிறார். காரணம் சொல்கிறார், 3 நாள் அவகாசம் எனக்கு கொடுங்கள், எனக்காண்டி யாராச்சும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக கெஞ்சுகிறார், கதறுகிறார். இந்த நேரத்தில் யாருமே எழுந்திருக்காவிட்டால் மக்களிடம் இருந்து மனிதாபிமானம் சென்று விட்டது. மனிதாபிமானத்தை போதிக்க வந்த அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இறந்து போனார்களோ அவர்களோடு சேர்ந்து இந்த உம்மத்திடம் இருந்து மனிதாபிமானம் சென்று விட்டது என்பதாக சொல்லிவிடக் கூடாது. நாளைக்கு வரலாறு அப்படி பேசிடும், ஒருத்தராச்சும் எந்திரிச்சிருக்கலாம் இல்லப்பா பாவம் என்பதாக சொல்லிடக்கூடாது என்பதற்காக என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்பதாக எழுதியிருக்கு. அந்த தந்தையினுடைய பிள்ளைகள் பார்க்கிறார், அமீருல் முஃமினீன் அவர்களே, அது ஹஸருனா அசானா, எங்களுடைய இந்த சகோதரனை நாங்கள் மன்னித்து விட்டோம் என்று மறுபடியும் நாங்கள் கேட்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே நீங்க தானப்பா, இல்லை இது இவ்வளவு மேட்டர் முடிஞ்சிருச்சு, இப்ப வந்து மன்னிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, யா அமீருல் முஃமினீன், அது ஹஸீது அன் யகூல மினன் நாஸி அது ரஹபல் அஃவு மினன் நாஸ், மக்களிடம் இருந்து
இந்த உலகத்திற்கு பல துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை கொடுத்த பொழுதிலும் பெருந்தன்மையோடு மன்னிப்பை இந்த உலகத்திலே பாடம் நடத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கு பின்னாடி இந்த உம்மத்தில அந்த மன்னிக்கக்கூடிய தன்மையும் போயிருச்சு என்பதாக வரலாறு பேசிடக்கூடாது என்பதாக நான் அவர்களை மன்னித்து விட்டோம் என்பதாக சொன்னேன். அன்பானவர்கள், இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்து நம்முடைய செயல்பாட்டின் காரணத்தினால் முஸ்லிம்கள் இப்படிதான், முஸ்லிம்கள் இப்படிதான், நபியினுடைய உம்மத்து இப்படிதான் என்கின்ற அவப்பெயரை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. நபி எதிர்பார்த்த உச்ச நட்சத்திரமாக நம்மினால் இருக்க முடியாவிட்டாலும், உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இரு என்பதாக சொல்வார்களே, அது மாதிரி இந்த உம்மத்திற்கு எந்த ஒரு கேடும் வந்து அன்பானவர்களே, ரொம்ப வருத்தம். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நமக்கு சண்டை, சச்சரவு, மனஸ்தானம், அரசியல் பிரச்சனை. இவர் ஒண்ணு தேர்வு செஞ்சாரு, இவர் ஒண்ணு தேர்வு செஞ்சுட்டார், அவரெல்லாம் முடிஞ்சிருச்சு. இவர் அவரை எதிரியாக சித்தரிக்கிறார், அவர் இவரை எதிரியாக சித்தரிக்கிறார். யாரை எதிரியாக சித்தரிக்கிறாய்? யாரை எதிரியாக சித்தரிக்கிறோம்? அன்பானவர்களே, நேற்று வரையிலும் நமக்கு உதவி செய்த அந்த சகோதரன் இன்னைக்கு அவ மாற்று கருத்து சொல்லிட்டான்ற காரணத்தினால எதிரின்றியா? நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னு சொன்னாக்க அவன் தானே வந்து நிற்பான், அவன் தானே வந்து நிற்பான், உன்னோட கை கோக்கக்கூடிய, அடுத்த ரமலானிலே உன்னோடு தராவி தரக்கூடிய, அடுத்த ரமலானிலே உன்னோடு இஃப்தார் இருக்கக்கூடிய ஒரு முக்மினை சின்ன சின்ன துன்யாவுக்காக, இடத்துக்காக, பொருளுக்காக, சின்ன சின்ன விஷயத்திற்காக, பிசினஸுக்காக, அல்லது பேசுறதுல வார்த்தை முன்ன பின்ன வந்துருச்சு, அதன் காரணத்தினால அன்பு தாய்மார்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா சகோதர சகோதரிகள் என்பது மட்டுமல்ல, தன்னோடு பழகக்கூடியவர்களோடு மட்டுமல்ல, பெற்றெடுத்த தாயிடத்திலே பேசாத பெண்மணிகள் கூட நிறைய பேர். பெற்றெடுத்த தாய், தன்னை ரசித்து ரசித்து வளர்த்த தாய், இன்னைக்கு அவளுடைய நடத்தை புரியல, அவளுடைய நடத்தை, தாயினுடைய அந்த செயல்பாடுகள் பிடிக்கல, வார்த்தை பிடிக்கல, வயசாகிடுச்சு, இந்த வார்த்தைகள் ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எனவே தாயிடத்தில் நான் பேசவே மாட்டேன் என்பதாக மனஸ்தாபத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய உதவி எப்படி கிடைக்கும்? அன்பானவர்களே, நாம் இந்த நிலையை விட்டு நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு திருப்பும் முனையாக இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் நம்முடைய எதிர்காலத்தை சுபிட்சமானதாக, அல்லாஹ்வினுடைய உதவியை தேடித்தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. நாம் முடிவெடுக்க வேண்டும். நம்ம தெரிஞ்சோ தெரியாம ஏதாச்சும் நமக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அல்லது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நபரிடத்துல நண்பரோ யாரோ ஏதோ ஒரு விஷயத்துல பேசிட்டோம், அவரை திட்டோம், அவர் காயப்பட்டுட்டார், மனசு காயப்பட்டுட்டார், தப்பு ஃபுல்லா அவர் மேலதான் இருக்குது, 100% அவர் மேலதான் இருக்குது என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பின்படி நாம இறங்கி போய் அல்லாஹ் மன்னிச்சிருங்க, நம்ம எதுவும் நினைச்சுக்காதீங்க என்பதாக மன்னிப்பு கேட்பதற்கு இல்லைன்னா லைலத்துல் கத்ருடைய இரவு. எனவே நம்ம நினைச்சு இந்த ரமலான் முடிகிறதுக்குள்ள யார் யார் இருக்கிறதெல்லாம் நம்ம மனஸ்தாபமாக இருக்கமோ அந்த மனஸ்தாபத்தை எல்லாம் எடுத்து, அன்பானவர்களே, நாம கண்ணை மூடியதற்கு பின்பு நமக்காக துஆ செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான், இந்த சமூகம் தான். சொல்லலையா, ஒரு முஃமின் மௌத்தா போய், மாமின் முஸ்லிமின் யமூத், ஒரு முஸ்லிமின் மௌத்தா போயிட்டான்னா அவனுக்காக ஒரு 40 முஃமின்கள் கையேந்தி அல்லாஹ் நல்ல மனுஷரா இருந்தாரு, இப்படி மௌத்தா போயிட்டாரு என்கிற ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசியாக மாற்றி விட்டார். எவ்வளவு பெரிய விஷயம். எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் வார்த்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய பொருத்தினால் நம்முடைய எல்லா விதமான ஆஜாத்துகளை நிறைவேற்றி தந்த புரிவானாக. இந்த ரமலானுடைய பொருத்தினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா விதமான நோய் நொடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி புரிவானாக. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட அற்புதமான மனிதர்களாகவும் ரமலானை கண்ணியமான முறையில பயன்படுத்தி கொண்ட பாக்கியம் உள்ளவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் தேர்வு செய்து கொள்வானாக.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.